ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இனியாவது முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கும் தெரியல இது கண்டினியூ ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது மண்டே மார்னிங் என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டில் முட்டை மட்டும் இருந்தது. காலையில் தம்பிலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை மட்டும் தான் எடுத்துப்பார். அவருக்கு முட்டை, அப்புறம் ஹஸ்பண்டுக்குன்னு ஆளுக்கு 2 எல்லாம் கணக்கு பண்ணி முட்டையை மட்டும் வேக வச்சாச்சு. வீட்டில் ஒரு காய்கறியும் கிடையாது. பக்கத்து கடைக்கார அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் கடல் லீவ் விட்டுட்டாங்க. என்னடா செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நான் என்ன பண்ணேன், நம்ம ஆன்லைனில் காய்கறி எல்லாம் வாங்குவீங்கன்னா அந்த ஷாப்பில் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தாரு, இதுக்கு கூட கடைக்கு போயிட்டு வாங்க முடியாதா பக்கத்தில் இருக்க காய்கறி கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டே இருக்குது. ஆனால் அதுக்கே பெருசாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன் டெய்லி தேவையான காய் தான் வாங்குகிறோம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க கடையிலே விற்கிறாங்க. ஏன் சில்லறை கடையெல்லாம் வாங்கக்கூடாதா? போயிட்டு இதுக்காக கோயம்பேடு போயிட்டு வாங்கிட்டு அதில் பாதி காய்கறி நமக்கு வேஸ்ட்டாக வேறு போயிடும். ஏன்னா நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்குள்ள சீக்கிரமாக ஒரு சில காய்கறியெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கலாம். மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லி காய்கறியை வாங்கி வீணாக்கிறதுக்கு தேவையான காயை மட்டும் பக்கத்தில் வாங்கிப்போன்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்டாக மொத்தமாக காய்கறின்றது பக்கத்தில் இருக்க கடையில் அவங்க தேவையான அளவுக்கு தான் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி காய்கறி வாங்கிப்போம். நான் ஆன்லைனில் போட்ட உடனே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னேன், வீட்டை விட்டு வெளில போகாமல் எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சி வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி தான் சில்லறை கடைக்காரங்கெல்லாம் வியாபாரம் பார்க்குறது? ஏன்னா அவரும் கடை வச்சுருக்காரு இல்லைங்களா? அதனால் அந்த இதில் என்கிட்ட சொல்லும்போது நானும் வெளில என்ன சொன்னேன், எனக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க, நான் ஆன்லைனில் ஷாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் என்னென்ன காய்கறி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பெரிய கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைனா பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலே வாங்கிப்பேன். இப்போ ஆன்லைனில் ஷாப் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் ஷாப் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க, எல்லாருமே ஆன்லைனில் வாங்கினா சின்ன சின்ன கடைக்காரங்கள்லாம் எங்கே தான் போகிறது, தயவு செஞ்சு போய் கடையில் போய் வாங்குங்கன்னு சொல்லி காலை ஒரு பெரிய அட்வைஸை போட்டு போனாங்க. நீங்கள் சொல்லுங்கள், காய்கறியோ இல்லை ஏதோ மொத்தத்துக்கும் ஆன்லைனில் வாங்குவீங்களா இல்லை பக்கத்தில் இருக்க கடையில் கொஞ்சமாக தேவையான அளவு வாங்கிக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.